வணக்கம் பிஆர் மீடியா நேயர்களே, தொடர்ந்து மக்களுக்கு உண்மையை எடுத்து வைக்கிறதுக்காக நம்ம மீடியா இயங்கிட்டு வருது. அந்த வகையில் ஒரு முக்கியமான நபர் இன்னைக்கு நம்மளோட இணைந்திருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு யாரா இந்த மனுஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பிரதர். வணக்கம். ஸோ நீங்கள் எந்த பகுதியை சார்ந்தவர், என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. நம்ம பிறந்த ஊர் பாரிவாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் பக்கத்தில் பூந்தமல்லி அருகில் இருக்கிற ஒரு கிராமம். ஓகே, என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய தொழில் என்ன, இல்லை நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நம்மளுடைய தொழிலேருந்து ஓட்டுநர் தான். ஓகே, ஓட்டுநராக இருக்கீங்க. அப்போ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியிலையும் பயணிச்சுட்டு வரீங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டாக இருக்கிறீங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்களை பற்றி பேசும்போதோ இல்லை நாம் தமிழர் அவருடைய அரசியலை பற்றி பேசும்போதோ நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாகி பேசியிருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு அது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறீங்க? ஏன் எமோஷ்னலாக? அது அண்ணா பிறந்த நாளைக்கு நம்ம இப்போது அண்ணனை போய் சந்திக்கும் போது சரி தமிழ் தேசத்தை பற்றி நம்ம ரொம்ப ஒரு அந்த இன உணர்வு அந்த இது இல்லாமல் நம்ம ஆர்வம் அப்பத்திருந்து இருக்கும்போது நமக்கு சரி அன்றைக்கி சந்திக்கும் போது அது ஒரு காலனி கொடுக்கும்போது அது நம்ம தன்னை மீறி நம்ம அதை கிளம்பிக்கிட்டோம். தமிழ் தேசத்துக்கு அந்த பற்று அதெல்லாம் நம்ம உள் வாங்கும்போது ஓகே, அந்த இயல்பாக அங்கே அந்த இனத்தோட வழியை நம்ம எடுத்து பேசணும்னு நினைக்கும் போது ஒரு இது வருது. ஆமாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க திரு சீமான் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு போகும்போது நடந்ததுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த தமிழ் தேசிய அரசியலை எவ்வளோ முக்கியமான ஒரு அரசியலாக பார்க்குறீங்க? நீங்கள் எமோஷ்னல் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் இதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இயங்கிட்டு இருக்கு, இது ரொம்ப தேவை அப்படின்னு நீங்கள் பார்க்குற விஷயத்தை பற்றி? இது வந்து நம்ம தமிழ் தேச அரசியல் வந்து ஏன் நம்ம முக்கியமாக இதை நம்ம பார்க்கணுன்றது தான் நம்ம அந்த ஒரு இதுவும் இல்லை. நம்மளுடைய தாய்மொழி, நம்மளுடைய நாடு, நம்ம பிறந்தது, நம்மளுக்கு நம்ம என்ன மொழி பேசுகிறோமோ அதுக்கு நம்மளுக்கு உண்டான அரசியல் வலிமை அது எல்லாமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் வந்து நம்ம தமிழ் தேசத்தை நம்ம இன்றைக்கி நம்ம ஜென்ரேஷன் வந்து நம்மளுடைய இளைஞர்கள் நம்ம காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு அரசியலை நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறாருன்னா அது வந்து அண்ணனுடைய சீமானுடைய எங்களுடைய பார்வையில், அது என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் அது சரியான ஒரு பார்வை. அதெல்லாம் நம்ம வந்து அதை அவருடைய நம்ம பயணிக்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறீங்க, அதாவது பிடிச்சி இது ஒரு தேவை, இது ஒரு அடிப்படையான விஷயம்னு பார்க்குறீங்க, அதனால் சீமான் அவர்களோட பயணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீமான் அவர்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர். அவர் பேசக்கூடிய அரசியலில் தமிழ் தேசிய அரசியல் மட்டும் இல்லாமல் வேறு ஒரு சில விஷயங்களையும் பேசுகிறாரு. அது எவ்வளோ முக்கியமானதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க இன்னைக்கு காலகட்டத்தில்? வேறு விஷயம்னா எந்த விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது முக்கியமாக அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரங்களுக்கு, அதே மாதிரி மாநாடுகளே ஒரு வித்தியாசமாக நடத்துகிறாரு. மரங்களுக்கான மாநாடு. ஏன்னா அதாவது என்னுடைய அரசியல் வந்து வெறும் மக்களுக்கானது மட்டும் இல்லை, அனைத்து உயிர்களுக்கானதுன்னு சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அரசியல் அணுகுமுறை இல்லையா? ஏன்னா மக்களுக்காக தானே காலங்காலமாக அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. தமிழர்கள் வந்து அனைத்து உயிர்களையும் நேசித்து வந்தவங்க தானே. ஆமாம், அது இயல்பு. ஆனால் அரசியல்னு பார்க்கும்போது அது வந்து மனிதர்களுக்குள்ளே பண்ணிக்கிறது, மனிதர்களுக்காக பண்ணுறது தானே. இல்லை, அரசியல் வந்து அது இதுவரை இவங்க பண்ணவங்க திராவிடம் பண்ணவங்க. ஓ ஓகே, 60 வருஷமா 65 வருஷமா திராவிடக்கும் இவங்க பண்ணது. அதெல்லாம் வெறும் மனிதர்கள் மட்டும்தான் அரசியல் அப்படின்றது வந்து இவங்க மனிதர்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் அந்தளவுக்கு இது பண்ணுது. மீது சாதாரணமாக எல்லா உயிரினங்களுக்கும் அது அரசியல்ன்றது அவங்க புரிய வைக்கல. இது வரைக்கும் அரசியல் என்னன்றது இது வரைக்கும் இது கிடையாது, அவ்வளோதான். அந்த மாதிரி இவங்க இருந்தாங்க. அது அண்ணனுடைய பார்வையில் போகும்போது வெறும் அரசியல் வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமானதுன்ற ஒரு அரசியலை கொண்டு போகிறார் அண்ணன். ஓகே, அப்போ உங்களோட பார்வையில் வந்து இந்த திராவிட அரசியல் பெருசாக பேசப்படும் போது தான் வந்து அரசியல் மனிதர்களுக்கானதாக குறுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. சரி, இப்போது இதே பார்வையில் நீங்கள் பயணிக்கும் போது திராவிட அரசியலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை எடுத்து பேசியிருக்குது. அதிலிருந்து இன்றைக்கி தமிழ் தேச அரசியலில் திரு சீமான் அவர்களுடைய கொள்கை இல்லை அவருடைய பிரகடனங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வகையில் வேறுபட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? இதெல்லாம் அவங்க பண்ணாங்க, இல்லை இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் பண்ணலை அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறது என்ன? இதனா அவங்க பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணலன்னா அது நீங்கள் என்னவா அது எனக்கு சொல்கிறீங்க, அது சரியானது? ஓகே, அதாவது கொள்கை ரீதியாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்தந்த ஆசைகள் இருக்கும். இப்போ திமுக ஆட்சிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து ஜாதியை ஒழிப்போம், அந்த மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் பயணத்தை ஆரம்பித்து வந்தாங்க. ஆனால் அதுலேருந்து இன்றைக்கி காலகட்டத்தை பார்க்கும் வரைக்கும் இதெல்லாம் மாத்திரன்னு சொன்னாங்க, ஆனால் எதுவுமே பண்ணலை அப்படின்னு நீங்கள் பார்க்குற விஷயம் எதாக இருந்தாலும் பண்ணி 66 வருஷமாக நாட்டை கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டில் எல்லாருமே 66 வருஷமாக கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருக்கோம். அப்பயே நீங்கள் சாதியை ஒழிக்கல? இது ஒரு சரியான கேள்வி. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து இதை முன்னெடுப்பாங்க, அவங்க வந்ததுக்கப்புறம் அது முழுமையாக ஒழிக்கப்படும் நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த அண்ணன் பேசி ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட
போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு இதில் வந்து நாங்கள் வந்து தான் நாங்கள் தமிழ் தேசமாக இன்றைக்கி ஒன்றிணைச்சு நிற்கிறோம். ஓகே. ஆனால் அப்போது தீர்க்கமாக ஒரு விஷயம் சொல்லலாமா, நாம் தமிழர் கட்சியில் ஜாதி இல்லை? ஜாதின்றது இதுவரையும் நாங்கள் 15 வருஷம் பயணிக்கிறோம். நாங்கள் ஜாதின்றது கிடையாது, எங்களுக்கு தெரியல இது வரைக்கும். எங்களுக்கு அது மாதிரி இல்லை. நாங்கள் அது மாதிரி எல்லாரும் இயல்பாக ஒரே மாதிரி தான். ஆமாம், எல்லாரும் ஒரே இயல்பாக தான் செயல்படுறோம். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது வந்து, இப்போ மற்ற தலைவர்களை ஒப்பிடும்போது திரு சீமான் அவர்கள் எந்தெந்த வகையில் வேறுபட்ட ஒரு தலைவராக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாரு? ஏன்னா நீங்கள் அவரோட சேர்ந்து பயணிக்கிறீங்க. ஒரு தலைவருக்கு இதெல்லாம் ஒரு சில குவாலிட்டிஸ், இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் அவர் செய்யணும், அதெல்லாம் இங்கே சீமான் செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் இல்லை? அதாவது வந்து ஒரு இளைஞராக பிறந்து வளர்ந்துட்ட பிறகு எங்கே ஒரு அநீதி நடக்குதோ அதை வந்து கேள்வி கேட்கணும்னு தோணும் போது, அது ஒரு அரசியல் தலைவராக இருந்து அண்ணன் கேள்வி கேட்கும்போது அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு உற்சாகத்தை கண்டிப்பாக அது ஏற்படுது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சரியான ஒரு என்னடா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசணுன்னும் போது, ஒரு அரசியல் தலைவராக பேசும்போது அப்போ அவரை நோக்கி நம்ம ஒரு பயணம் போகணும்னு தோணுது. ஓகே, கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. அதாவது அவங்க பேசுகிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக கனெக்ட் ஆகுது. கண்டிப்பாக. அதாவது தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, அந்த மொழி எல்லாமே இருக்கிறவங்க அதை கண்டிப்பாக அது உள்வாங்க. ஓகே. தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியல் குறித்தோ இல்லை திரு சீமான் அவர்களை பற்றி பேசும்போதோ நீங்கள் எமோஷ்னல் ஆகிறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் இந்த அரசியலும் சீமானும் முக்கியமானவர்கள்? ஒரு மனிதனாக நம்ம இருக்கும்போது இதெல்லாம் ஒரு காரணம், இதெல்லாம் எனக்கு வந்து உந்துதலாக இருந்தது, நான் தமிழ் நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து நம்ம வந்து சீமானனை வந்து நம்ம வந்து வெறும் ஒரு அரசியல் கட்சி தலைவரை நம்ம பார்க்க முடியாது. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இயற்கையாக ஒரு மனிதனை வந்து நம்ம கொடுத்த மாதிரி தான். அதாவது இந்த களத்துக்கு இந்த இதுக்கு அவர் தேவை, அதனால இயற்கை கொடுத்ததுன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம். அது தொடர்ந்து அந்த விஷயத்தை பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாகவே பேசலாம். ஏன்னா நிறைய நம்ம பேசினா தான் மக்களுக்கும் அது போய் பதிவாகும். தமிழ் தேசிய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதோடைய முன்னெடுப்புகள் இன்னைக்கு நாம் தமிழ் இதெல்லாம் முன்னெடுக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து பிறந்தநாள் விழாவுக்கு போனதாக சொன்னீங்க. அங்கேயுமே பார்க்கும்போது அந்த தம்பிகள், அதாவது சீமானனுடைய தம்பிகள், அந்த நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் இந்தந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறாங்க யங்ஸ்டர்ஸு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நம்மள மாதிரி இருக்கிறாங்க, நம்மளோட சின்ன பசங்க வராங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் எப்படி? நம்மள மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்தளவுக்கு தமிழ் பற்று அந்தளவுக்கு இருக்குது. அதனால தான் அந்தளவுக்கு இப்போல்லாம் வராங்க. முன்னெல்லாம் வந்து நம்ம வந்து திரைப்படம் கவர்ச்சி அதில் நம்ம இருந்தோம். இப்போ ஒரு தமிழ் தேசியம் வளரும் போது திரைப்படம்லாம் அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாகுது, பேக்கப் ஆகுது. ஆமாம், அதெல்லாம் வந்து தமிழ் தேசம் ஓரளவுக்கு இப்போ நல்லா புரியுது. நாங்கள் புரிஞ்சதெல்லாம் லேட்டு தான், 12 வருஷம் 13 வருஷம் தான். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஓகே. எவ்வளோ ஆக்டிவாக நீங்கள் பார்க்குறீங்க? யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்க்குறாங்க, நான் இந்த இடத்துல பார்க்குறேன், இல்லை என்னுடைய ஊரில் பார்க்குறேன், அந்தளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட இளைஞர்கள் இந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்கப்பா. அதே மாதிரி நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்த விஷயம் ஏதாவது தான் பதிவு? இல்லை, யார் கையிலையும் பொருளாதாரம் இல்லை. அதனால் வந்து அவங்கவுங்க தினக்கூலி தான். அதனால் வந்து அவங்கவுங்க போகிறத வச்சு அந்த தினக்கூலியை வச்சு அதுலேருந்து ஒரு நாள் விடுமுறை எட்டு தான் அவங்க அதெல்லாம் எடுத்து செய்கிறாங்க. பொருளாதாரம் தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்ற நம்பர் முடிவு. அதுதான் நம்மளுடைய அரசியல் பார்வை. பண்ணணுன்ற அந்த உந்துதல் இருக்குது, ஆனால் பொருளாதாரம் மட்டும் கொஞ்சம் எல்லாருக்கும் பொருளாதாரம் இல்லை. ஓகே. இப்போது நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு பண்ணுங்க. உங்களோட தனிப்பட்ட பார்வையில் சீமான் வந்து ஒரு தலைவராக நம்ம பேசணும். சீமான் அண்ணன் இல்லை சீமான் ஒரு நபராக நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்களுடைய நேரில் போய் பார்த்தீங்களா? அது முதல்ல அது பார்த்துருக்கேன். அண்ணனை ஒரு 7 தடவை நம்ம சந்திச்சிருக்கோம். அப்போ தனிப்பட்ட ரீதியாக அவர்கிட்ட பேசும்போது எப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ரீதியாக அண்ணன்கிட்ட நம்ம அதிகமாக பேசுனது கிடையாது. நம்ம கட்சி சார்பாக பொது சார்பாக நம்ம போய் வருஷத்துக்கு ஒரு முறை அண்ணனை போய் சந்திப்போம். சில பொதுக்கூட்டங்கள் இருக்கும்போது சந்திப்போம். பொதுக்கூட்டம் நம்ம சந்திப்போம், தொலைவான்னு சந்திப்போம். அண்ணனுடைய பேச்சு உள்வாங்கிறதுக்கு போவோம். பேச்சு உள்வாங்கிறதுக்காக போவோம். சரி. தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமகால அரசியல். சமகால அரசியலில் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்குறீங்க? இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, தமிழர்கள் எல்லாமே சாதியாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. மதமும் பிரிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னும் போது
தமிழ் தேசியம் வந்து யாருக்குமே அந்த அளவுக்கு கூடி வரல இன்னும். ஒரு பக்கம் திரை கவர்ச்சி, ஒரு பக்கம் வந்து மது போதை, ஒரு பக்கம் வந்து சாதி இது, ஒரு பக்கம் வந்து மதம் இது. அப்படின்னும்போது தமிழ் தேசியம் வந்து கொஞ்சம் வளர்கிறது கஷ்டம்தான். ஆனால் இது வந்து ஓரிரு ஆண்டுகள் கிடையாது, சுமார் 60 ஆண்டுகளாக திராவிடம் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதனால அது அந்த கொஞ்சம் வளர்றது கஷ்டம். ஆனால் இனிமேல் முயற்சிகள் எடுக்கிறாங்க. இது கண்டிப்பாக இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, நீங்கள் வந்து ட்ரெண்டான விஷயத்த வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்க நிறைய பேர் பார்த்தாங்க, மக்கள் நிறைய பேர் பார்த்தாங்க, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் பார்த்தாங்களா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நிறைய மக்கள் நம்மளை பார்த்தாங்கன்னும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? சந்தோஷன்றதுலாம் அதில் ஒன்றும் நம்மளுக்கு இல்லை. நம்ம சந்தோஷம்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம பேசிட்டோன்ற பெருமை இல்லை. நம்ம தனித்தானே நம்ம ஃபோனை பார்க்கும்போது கூட நம்மளுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு இல்லை. அதை பேசியிருக்கோம் அப்படின்ட்டு சொந்த பந்தங்கள் கேட்கும்போது கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு. அந்த வழியை பதிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களா? இல்லை முடிஞ்ச வரைக்கும் கூடமான அளவுக்கு என்னால் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்களா? இல்லை இது வந்து ரொம்ப நாள் கனவு, நம்ம அதை கொடுக்கணும், ஒரு பேட்டியில் சொல்லணும். ஓகே, ஆமாம், அது ரொம்ப நாள் கனவு. அதனால் நம்ம அதை கொடுத்துருக்கோம். சரி, நம்ம நல்லா பேசணும் தான் நீ போனோம், அது எமோஷன் ஆட்டோமேட்டிக்காக வருது. அது ஆயிடுச்சு நம்மளுக்கு. சரி, எல்லாரும் மனிதர்கள் தானே, அவர்களுடைய கண்ணீரும் வலியும் வெளியே வரதான் செய்யும், அதில் எந்த கருத்தும் இல்லை. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோ பற்றி பேசணும், நிறைய சீமான் அவர்களுடைய அரசியல், நாம் தமிழோட பயணம் எல்லாம் பேசணும். சமகால அரசியல் குறித்து நம்ம வருவோம். இன்னைக்கு களத்தில் இருக்கிற கட்சிகள் என்னென்ன பண்ணுறாங்க, இல்லை அதற்கு நடுவில் நாம் தமிழர் என்னென்ன பண்ணுது, அவர்களுடைய முன்னெடுப்புகள், இதை பற்றி ஏதாவது பதிவு பண்ண முடியுமா? வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 அண்ணன் வந்து அதுக்கடுத்த இப்போது எல்லா இடத்துலையும் வேட்பாளர்லாம் போட்டு அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. அங்கங்கே ஒரு பொதுக்கூட்டங்கள் இப்போ தொடர்ச்சி அந்த ஒரு மாதம் பொதுக்கூட்டங்கள் தான். தண்ணீர் மாநாடு, மலைகள் மாநாடு, கடல் மாநாடு, அப்படி போயிட்டு இருக்கு. இப்போ மாவீரர் நாள் அப்படி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம என்றைக்குமே நம்ம போயிடுவோம். எங்களுக்கு வந்து அரசியல் எங்களுக்கு இப்போ இல்லையா, எங்களுக்கு அரசியலுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணல. ஓகே, வேறு என்ன காரணம்? தமிழ் தேசியம் வளரணும், அதாவது அரசியல் மட்டும் நோக்கம் இல்லை, எங்களுடைய கொள்கை அதுதான் முக்கியம் அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாம், தமிழ் தேசியம் வளரணும். ஓகே, அதுதான் எங்களுடைய இது. அரசியல்லாம் எங்களுக்கு இன்னொரு பக்கம் தான், வெற்றி தோல்வி அது அப்புறம், வெற்றியோ தோல்வியோ. ஆமாம், அதனுடைய போராட்டம் வந்து வேறு. ஆமாம், அதுதான். நாங்கள் வந்து தேர்தலுக்காக அரசியல் பண்ணல, விளம்பரமாக அரசியல் பண்ணல. வெற்றி மட்டும் ஒரே நோக்கம் இல்லை அப்படின்றத நீங்கள் தெளிவாக பதிவு பண்ணுறீங்க. ஆனால் வெற்றியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, இல்லை வெற்றியை மட்டுமே நோக்கி ஒரு சிலர் காலத்தில் பயணிக்கிறாங்க. ஏதாவது ஜெயிச்சா போதும், இந்த மாதிரியான அணுகுமுறை எல்லா கட்சிக்கிட்டையும் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுலேருந்து எப்படி வேறுபடுறோம், இல்லை எல்லா கட்சிகளும் அப்படி அணுகுறாங்களா, அது எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி ஜெயிச்சா போதும்னு இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி ஒரு அரசியல் களத்தில் வேலை செய்வாங்க? இன்றைக்கி ஜெயிச்சா போதும், அப்புறம் நாளைக்கு எப்படி இறங்கி அரசியல் களத்தில் வேலை செய்வாங்க? அடுத்த வாய்ப்பு வரும்போது ஜெயிச்சா போதும். அப்போ எப்படி? அப்போது உன்னுடைய கொள்கை என்னென்னா, அப்போ நீ என்ன வைப்ப, என் மக்களுக்கு என்ன செய்வேன்? இன்னைக்கு ஜெயிச்சா போதும்னு செய்கிற. ஓகே, அப்படி வர அரசியல் தலைவர்களோ இல்லை அரசியல் கட்சிகளோ மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது அப்படின்னு பார்க்குறீங்க? யார் செஞ்சுட்டாங்க? எந்த விதமான நன்மைகளும் இது வரைக்கும் நடக்கலையா மக்களுக்கு? நன்மைன்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, பல்வேறு விஷயங்களை எடுத்துகிட்டு வரோம். இப்போ என்ன முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய செஞ்சது, இலவச சைக்கிள் கொடுத்தது, லேப்டாப் கொடுத்தது, அந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது ஒரு சில விஷயங்களை செய்கிறாங்க தானே. அதே நீங்கள் கரெக்டாக தேர்தல் வரும்போது அதெல்லாம் செய்கிறீங்க. ஏன் அந்த இலவசம் திட்டத்தை கொடுக்குறீங்க? ஜெயிக்கிறதுக்காக. ஏன் அதை நீங்கள் கொடுங்க? ஜெயிக்கிறதுக்காக கொடுக்குறோம். ஏன் நீங்கள் கொடுங்க? நாங்கள் மக்கள் கேட்டாங்களா? நம்ம பதிவு பண்ண மாதிரி அன்றைக்கி காலகட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு ஒரு ஆளுக்கு 10 லட்சம் போட சொல்லுங்க, ஒரு தனிமட்டம் பண்ணி. இல்லை, போடுறேன்னு சொல்லி 10 லட்சமோ 15 லட்சமோ போடுறோம், இலவசம் எல்லாத்தையும் கொடுக்குறாங்கல்ல, அப்போ அதை கொடுக்க மாட்டாங்களா? ஓகே, அப்போ மக்களுக்கு இலவசம் கொடுக்கறது மட்டுமே ஒரு கட்சியோடைய லைக் ஒரு விஷயமா, இல்லை ஒரு பண்ணக்கூடிய விஷயமா இருக்காது. வேற என்னென்ன இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் செய்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள், அதாவது இவங்க இதெல்லாம் செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு பார்க்குற எதாக இருந்தாலும் பதிவு. நல்ல கல்வி கொடுக்க சொல்லுங்க, நல்ல மருத்துவம் கொடுக்க சொல்லுங்க, நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க, படிப்புக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டீங்க? ஓகே, வெறும் இலவசங்களை மட்டும் கொடுக்கறதே நோக்கமாக வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதெல்லாம் ஏன் நீ பண்ண மாட்டீங்க? 100 கோடி ரூபாயில் ஒரு மருத்துவமனை கட்டுறீங்க, 100 கோடி ரூபாயில் மருத்துவமனை கட்டிட்டு அதில் உண்டான எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கா? சொல்லுங்கள். வெறும் படோடபமான. ஆமாம், விளம்பர அரசியல் மட்டும்தான். ஆமாம், விளம்பர அரசியல் தானே பண்ணுறீங்க. 100 கோடி ரூபாயில் இன்றைக்கி
இது நூற்றாண்டு விழா கட்டுறீங்க, அது கட்டுறீங்க, இதெல்லாம் எல்லாமே கட்டுறீங்க. ஒரு மருத்துவமனையே கட்டுறீங்க, 100 கோடி செலவாச்சு, 200 கோடி செலவாச்சுன்றீங்க. அதில் மக்களுக்கு என்ன சேவையான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது, ஒரு ஸ்கேன் இருக்கா, எல்லாமே எல்லா இடத்துலையும் அது வசதிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமாம். என்ன நீங்கள் 100 கோடி ரூபாய் கட்ட அப்புறம் என்ன பிரயோஜனம் எனக்கு? நீங்கள் எதுனா அடிபட்டு 108 ஆம்புலன்ஸ் நான் இங்கே நான் போகணும்னா அங்கே நான் அப்படியே அனாதனை பற்றினு. அதாவது அடிப்படையாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணாமல் வெறும் மேலோட்டமாக பண்ணுறாங்க. ஆமாம். அது என்ன திட்டம் அது? தனியார் மருத்துவமனை கொடுத்துட்டு போயிடறான். அதை தனியாரே பார்த்துருந்தேன். இப்போது சீமான் அவர்கள் பேசும்போது இந்த விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டே வராது. இந்த தனியார் மயப்படுத்துதல் இல்லை இந்த தனியார்கிட்ட கொடுத்துறேன்னா அரசாங்கம் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்விகள் எழுப்புறாரு. அப்படி திமுக ஆட்சியில் ப்ரைவேட்டைசேஷன் அது எல்லா கவர்மெண்ட்லையும் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் இந்தந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பதிவும் பண்ணீங்க, இந்த மாதிரி சரியான மருத்துவ வசதிகள் இல்லை, மருத்துவமனை கட்டுறீங்க ஆனால் வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த வகையிலுமே திமுக இது எதுவுமே செய்யலைன்னு நினைக்கிறேன். செய்யலை. இவங்க எல்லாமே விளம்பர அரசியல் தான் செய்கிற மாதிரி எங்களுக்கு செய்கிறேன்னா நீங்கள் செய்கிறீங்க, சரி அது மக்களுக்கு உண்டான சரியான பாதையாக செய்யலாம். இலவசமாக பேருந்து சொல்கிறீங்க, இலவசம் பேருந்துன்னுன்றீங்க. 55,000 கோடி கிட்டத்தட்ட பேருந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி கடன் இருக்குது. அப்போ நீங்கள் எதுவும் இலவச திட்டத்தை கொடுக்குறீங்க? எங்கள் பெண்கள் கேட்டாங்களா? இலவசமாக நாங்கள் பேருந்து கொடுன்னு கேட்டாங்களா? இல்லையா? ஆனால் அரசியலில் ஜெயிக்கணும் இல்லையா? ஜெயிக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை பண்ண தானே செய்வாங்க. அதுதான். அப்போ 10 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தா என் பெண்களுக்கு வருமானம் இல்லைன்னு அர்த்தம். அதுவே ஒரு குறியீடாக பார்க்குறீங்களா? வருமானம் இல்லை அதனால இலவச பேருந்து கொடுக்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை மக்களுக்கு நான் சலுகைப்படுத்துகிறேன், மக்களுக்கு தேவை இருக்குது நான் சலுகைப்படுத்துகிறேன் அப்படின்னு பார்க்க முடியாது. நீ மக்களுக்கு சேவைப்படுத்தினா அவன் ஒரு வேலையில் 12 மணி நேரம் ஒரு பெண்கள் வேலை செய்கிறானோ 8 மணி நேரம் ஆக்கு. இல்லை இப்போ அந்த லேபர் லா பொறுத்த வரைக்கும் அது 8 மணி நேரம் தான் அப்படின்றதெல்லாம் இருக்குது. எல்லாத்துலேயும் அப்படி இல்லையே. 8 மணி நேரம் எல்லாத்துலேயும் எனக்கு கொடுத்துட்றாங்க. எல்லா இடங்கள்லையும் இல்லை, ஒரு சில இடங்கள்ல அது இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? அதை நாம் தமிழர் கட்சி ஃபோக்கஸ் பண்ணுது இல்லை அவங்க வந்தால் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நம்புறீங்களா? அவங்க வந்தால் செய்வான்றது அதை நம்ம எதிர்பார்க்கல. அண்ணனுடைய ஒரு இது அது அதுக்கும் ஒரு அண்ணன் ஒரு திட்டம் வந்துட்டு வச்சுருக்காரு. அது நம்ம இப்போதைக்கு நம்ம அது இது பண்ண முடியாது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இது வரைக்கும் ஏன் செய்யலை அப்படின்ற கேள்வி. ஆமாம், இதுவரையும் நீங்கள் ஏன் செய்யலை? இலவசமாக யாரும் பேருந்து கேட்கல. எல்லாரும் உழைக்கிறான், அன்றாட உழைக்கிறான், எல்லாரும் போகிறான் வரான், அவன் காசு கொடுக்குறான், எல்லாரும் காசு கொடுக்குறாங்க, எல்லாம் போகிறான், எல்லாம் வரான், செய்யணும் கொள்கிறான். எதுக்கு நீங்கள் இலவச பேருந்து திட்டத்தை கொடுக்குறீங்க? ஆல்ரெடியாக ஓய்வு பெற்ற பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் இன்ன வரைக்கும் நீங்கள் செட்டில்மெண்ட்டு வரல. ஒன்றும் செட்டில்மெண்ட் இன்னும் நீங்கள் பண்ணல. 1.5 மணி தான் இருக்கிறான். ஏன் பண்ணல நீங்கள்? இப்படியெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்துருங்க. அப்போ அரசின் வேலை என்ன? எல்லாரும் தனியாரமாக ஆகிட்டு கையெழுத்து போட்டு கமிஷன் வாங்கிட்டுருக்கிறாங்க. அதுதான் இப்போ இவங்களோட திட்டவட்டம். ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு உன்னால் ஒரு அரசு வேலை கூட கொடுக்க முடியாதா? ஆனால் அரசு வேலையோடைய அளவுகள் ரொம்ப குறைவு தானே. கம்மியான அரசு வேலைகள் தானே இருக்குது. நிறைய பேர் அதுக்காக போட்டி போகிறாங்க. நம்மளும் மக்கள் தொகையில் ஜாஸ்தியாக இருக்கிறோம். கொடுக்கலாங்க. எவ்வளோ திட்டங்களில் நம்ம அரசு வேலை கொடுக்கலாங்க. ஏன் அது நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு அது எப்படி சொல்கிறீங்க? இல்லை கொடுக்க முடியாது நான் சொல்ல பத்துமா அப்படின்றதான் கேள்வி. பத்துமான்றதும் நான் என்ன 10 மணி புரியுது. அப்போ ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா 2000 கொடுக்கலாம். அப்போ அது எப்படி கரெக்டாக எண்ணி கொடுக்குறாங்க? அது 100 கோடி இருக்கிற மக்கள் இப்போ 7 கோடி 8 கோடினா 8 கோடிங்க கரெக்டாக ஒரு வீட்டுக்கு 5 பேர்னாலும் 5 பேருக்கு 1000 போகுது ஓட்டுக்கு. எப்படி இப்போ வர தேர்தலில் 5000 கூட கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு. அதெல்லாம் எப்படி கரெக்டாக கொடுக்குறது? ரேஷன் கார்டு பிரகாரம் பண்ணது தான். அதெல்லாம் எப்படி அப்போ சொல்லுங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இல்லை நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக கேட்குறீங்க. பட் இதுக்கான பதில் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது சொல்ல வேண்டியவங்க தான் சொல்லணும். இந்த கேள்வி நீங்கள் எழுப்புறீங்க, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டியவங்க அதுக்காக பதில் கொடுக்குறாங்களான்றதை பார்ப்போம். நான் மக்களின் பிரதிநிதியாக இல்லை மக்களின் பார்வையை வெளிப்படுத்துறது தான் இந்த இடத்துல இருக்குன்னு தவிர எந்த ஒரு கட்சிக்காகவும் என்னால் பதில் சொல்ல முடியாது. அதுக்கு அந்த கட்சி தான் பதில் சொல்லணும், ஆட்சியில் இருக்கிறவர்கள் தான் பதில் சொல்லணும். நீங்கள் மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் சொல்கிறீங்க, நான் மக்களின் ஒரு ஆளாக நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அது மக்களோட குரலாக இருக்கட்டுமே. அதுதானே வி ஆர் ட்ரூத் மீடியாவுடைய நோக்கமும் கூட. ஆமாம், அவ்வளோதான். அதுதான் நம்மளுடைய கருத்து. நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட புத்தகம் ஒன்று இருக்குல்ல, அது நம்மளும் அது பேசணும். நம்மளுக்கு அது ஆர்வம் நம்ம அதை கேட்குறோம். ஓகே, சரி. இப்போது அரசியல் களம் பற்றி நம்ம ஆரம்பித்தோம். ஸோ 2026 எலெக்ஷனே நீங்கள் தொட்டுட்டீங்க. களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? களம் நல்லா அதெல்லாம் அண்ணா போயிட்டு தான் இருக்குது. களம்னா நம்ம 2026 பிப்ரவரி மாதம் அண்ணா ஒரு மாநாடு ஒன்று போடுறாரு. வேட்பாளர் அறிமுக கூட்டம். அதில் எல்லாருமே ஒன்றிணைஞ்சியெல்லாம் செயல்படுவோம். செயல்படுறதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும். நம்மளுக்கு அதுதான் இப்போ நம்ம இறங்கி பார்த்துட்ருக்கோம். இப்போ மற்ற கட்சிலாம் வெற்றி நோக்கி தான் பயணம். நம்மளுக்கு வெற்றி இல்லை, இலக்குன்னு ஒன்று நிர்ணயிச்சு அதை நோக்கி அதை நோக்கி நம்ம பயணம் போயிட்டுருக்கோம். புதுசாக ஒரு பிளேயர் வந்திருக்கிறாங்க இந்த அரசியல் களத்தில், தாவேகா. அவர்களுடைய அரசியலை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அவர்கள் இந்த அரசியல் எடுக்கிற அந்த முன்னெடுப்புகளை எப்படி பார்க்குறீங்க? முன்னெடுப்புன்றதுன்னா அவங்களோட அரசியல் பயணம் வேறு, எங்களோட அரசியல் பயணம் வேறு. அது நாங்கள் ஒப்புதல் பண்ண முடியாது.
அதுக்கு சம்மந்தமே இல்லை. எங்களுடைய தமிழ் தேசம், தமிழ் மொழி, இனம், கலை, பண்பாட்டு, இலக்கியம், வேளாண்மை, தொன்று நாகரிகம், கலாச்சாரம் நிறைய இருக்குது எங்களுக்கு. அதெல்லாம் அவங்க கட்சியில் கொள்கையில் எதுவும் இல்லையா? ஓகே, அதாவது வேற ஒரு சில சொல்லுங்க. திராவிடம் தமிழ் தேசம் ஒன்றுன்னும் போது அப்போ நாங்கள் எப்படி அதில் ஓகே, அண்ணன் மட்டும் இல்லாமல் தம்பிகளும் அதே கருத்தோடு தான் இருக்கீங்க அப்போ? இல்லை, அதுதான் எங்களுடைய கருத்து தான். அண்ணனை விட்டுருங்க நீங்கள், அவரு சீமானன் அவரு விட்டுருங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. தமிழ்நாடு ஒருத்தன் பிறந்து வளர்ந்துட்டு அப்புறம் அது கேள்வி கேட்கணும்னா நாங்கள் ஆல்ரெடி 60 ஆண்டு நாங்கள் திராவிடத்தில் தான் நாங்கள் இருந்திருக்கோம். நாங்கள் தமிழ்நாடுறது எங்களுக்கே தெரியலையே. 60 ஆண்டில் நீங்கள் தான் சுதந்திரம் பெற்று, நீங்கள் தான் 77 வருஷமா 78 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது சுதந்திரம் பெற்று. 65 வருஷமா 66 வருஷமா தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஆண்டுறீங்க மாற்றி. அப்போ எங்களுக்கு திராவிடன்ற ஒரு சொல்லில் கொண்டு எடுத்துன்னு வந்து எங்களை சாதி மதமாக பிரித்து எங்களுக்கு அதுக்கு உண்டான உரிமை எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போ ஏன் எங்களை தமிழன்ற ஒரு உணர்வு வைக்கல? ஏன் நீங்கள் திராவிடன்ற ஒரு திராவிடன்ற கட்சின்ற இதுக்கு ஒரு பேர் அழைச்சிட்டு வரீங்க? அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம், திமுக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் வந்து விஜயகாந்த் தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகம், வைகோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இப்போ கடைசியாக அண்ணன் விஜய் விட்டார். அவர் திராவிடம் பயன்படுத்தல. தமிழக வெற்றி கழகம்னு வராருல்ல, அவர் தமிழர்கள் தானே ஜெயிக்க வைக்கணும்னு சொல்றாரு. தமிழ்நாடு தானே ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதான் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழக வெற்றி கழகம் வைக்கிறாருன்னு புரியலையா? தமிழக வெற்றி கழகம்னா என்ன நீங்க சொல்லுங்க எனக்கு. அவங்க கட்சி தமிழகத்தை வெற்றி பெற வைக்கிறதுக்காக அவர் கட்சி ஆரம்பிச்சதா தமிழக வெற்றி கழகம்னு பேர் சுட்டினாரு. ஆனா இப்போ நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து எம்ஜிஆரை சேர்த்துட்டீங்க, அண்ணாவை சேர்த்துட்டீங்க, பெரியாரை சேர்த்துட்டீங்க. ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற பார்வையில் இப்போ இவங்க திராவிடம் பேசினாங்க. அதுல இருந்து சீமான் அவர்கள் மாறுபட்டு தமிழ் தேச அரசியலை முன்னெடுத்து யங்ஸ்டர்ஸ் அவங்க பின்னாடி வராங்க. இப்போ திருப்பி விஜய் அவர்கள் மாதிரி விஜய் பின்னாடியும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இப்போ நம்ம அந்த கூட்டம் வந்து திருப்பி திராவிட அரசியல் நோக்கி தான் போகுதுன்னு சொல்றீங்களா? இல்லை அந்த திராவிட அரசியலுக்கு தான் விஜய் இழுத்துட்டு போறாரு? மறுபடியும் எங்களுடைய தமிழ் சமூகம் வந்து திராவிடத்தில் போய் விழக்கூடாதான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். நாங்கள் வந்து விஜயான கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, அதுக்கு நாங்கள் தடை இல்லை. எங்களுடைய தமிழ் சமூகம், எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் வந்து மறுபடியும் போயிட்டு கழகன்றது சொல்லி தான் நாங்கள் ஏமாந்துட்டோம். உண்மையில் அதுதான் திராவிடன்ற சொல்லி நாங்கள் ஏமாந்துட்டோம். அந்த சொல்ல அகற்றணும். ஆமாம், நாங்களும் இவ்வளோ நாளும் மூச்சிங்க தான். நாங்கள் திராவிடம் தமிழ்நாடு நாங்கள் ஒரு போட்டு உடைக்கும் போது தான் திராவிடனானது தமிழ்நாடு தெரிஞ்சுது அண்ணன். இப்போ அண்ணனே ஒரு பக்கம் இல்லை, நாங்களாம் எதில் வந்திருப்போம்? இப்போ நீங்களாம் எதில் வந்துருப்பீங்க? திராவிடம் தான் பண்ணலாம். தமிழ்நாடு வெறும் பேர் தான் தமிழ்நாடு. எங்கே இருக்குது தமிழ்? கடையில் இருக்கிற பேர், வண்டியில் இருக்கிற பேர் சொன்னீங்களே சொல்லுங்கள். பல இடங்கள் இங்கிலீஷ் தான் பயன்படுத்துகிறாங்க. அதுதான் ஏன் கேட்குறேன். நீங்கள் ஆந்திரா போங்க, ஒரு கடையில் அவனுடைய மொழியெல்லாம் ஃபஸ்ட்டு பேர் இருக்குது. கேரளா போங்க, அப்போ மற்ற எல்லா இடங்கள்லையும் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அதுதான் கொடுக்க மாட்டேறீங்க. திராவிடந்தான்னு சொல்லிட்டு அப்போனா நீங்கள் தமிழர்களை ஏமாற்றி திராவிடம் இவ்வளோ நாட்டை ஆண்டிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்கள். தமிழ் தானே. நாங்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சுருக்கோம். நாங்கள் உங்களை எங்கள் தமிழ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ ஏன் நீங்கள் திராவிடம்னு சொல்கிற? எங்கள் மொழிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடு. எங்கள் பார்த்தாலும் எங்களை தமிழ் மொழியில் எங்களுக்கு கல்வி நல்லா கொடு. தமிழ் மொழியில் எங்களுக்கு நல்லா பேச்சு உரிமை கொடு. நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பான், இங்கிலீஷ் படிச்சிருப்பான், சிபிஎஸ்சி முடிச்சிருப்பான், எல்லாம் வச்சுருப்பான். தமிழ் படிக்க சொல்லவுன்னா தெரியாது. ஏன் நான் வருத்தப்படுறதா பெருமைப்படுறதா நீங்களே சொல்லுங்கள். ஓகே, இவ்வளோ கேள்விகள், இவ்வளோ விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க. ஆனால் சீமான் அவர்களோட அப்ரோச்சை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சமூக ரீதியாக, அது மட்டும் இல்லாமல் மற்ற உயிர்கள், அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல், இதை பற்றியும் அவர் நிறைய பேசுகிறாரு. அப்போ இந்த சுற்றுச்சூழல் அரசியலுக்கு எவ்வளோ முக்கியமானது? ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த சுற்றுச்சூழலை நோக்கி, நீர் வளங்களை நோக்கி இந்த மாதிரி முன்னெடுப்புகள் எடுக்கிறீங்க. அது எவ்வளோ அவசியம்னு பார்க்குறீங்க? வெறும் மனிதர்கள் மட்டும் வாழக்கூடிய பூமி இல்லை. அனைத்து உயிர்களும் மலர்ந்தான். காடு, மரம், செடி, கொடி, மலைகள், இவைகளெல்லாம் கடந்தால் நம்ம மனிதர்கள் அதுக்கப்புறம் நம்ம ஊராகி வந்திருக்கோம். அப்போ அப்படிங்கும்போது வெறும் நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு போயிட்டான். இப்போ மழை இல்லைன்னா மழை பொழியிருக்குதுன்றது சொல்கிறாரு. அது அண்ணா சொல்கிறாரோ, அது எப்படி சொல்கிறாரோ எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. உங்களுடைய புரிதலுக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் மழை, ஆறு எது இருந்தது, சரி ஓகே, மணல் வீடு கட்டணும் செஞ்சு பண்ணுறோம். அவன் மணல் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு ஒரு அண்ணா அந்த ஒரு கேள்வி நம்மளுக்கு சுற்றி நம்மளுக்கு வைக்கிறாருல. அப்போ மணலா? அப்போ மணல் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு. ஒரு படி கை மணல் உருவாகிறதுக்கு 100 ஆண்டுகள் ஆகுன்றான். அப்போ இதெல்லாம் எப்படின்றது நம்ம யோசிக்கிறோம். மழையை நம்ம நொறுக்கணும். இயற்கை வளம் நம்மளுக்கு கொஞ்சம் தான். நம்ம அதையும் நம்ம நொறுக்கிட்டான். அப்புறம் கல்யாணம் பண்ணி பொருளை பித்து குழந்தை வைக்க அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சேர்த்து
எந்த விதமான வளங்களும் இருக்காதுன்னு சொல்லுவீங்க. ஆமாம், அவ்வளோதான். இன்றைக்கின்னா நீ சம்பாரிச்சா போதும், அவ்வளோதானே. அது தேடி தானே எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. அதை தேடி ஓட வச்சது யார் காரணம்? திராவிட தானே. கரெக்டுங்களா? அதுதான் சொல்கிறேன். இது அண்ணன் ஒரு 15 வருஷம் இருந்தது, இன்னொரு அண்ணன் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே இந்த வார்த்தைலாம் பேசியிருந்தான் கலை மாறி இருக்கும்னு பார்க்குறேன். கண்டிப்பாக மாறி இருக்கும். நான் மாதிரி நிற்கிறேன்ல, மற்றவர்களும் மாறுவாங்க. ஆமாம், நான் மாதிரி நிற்கிறது தான் அவன் 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்கான். அவன் மாறி இருப்பான்ல. அதுதான் இப்போ நாங்கள் இப்போ ஒரு 15 வருஷமாக நாங்கள் வந்து தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, இயற்கை, செடி கொடி, மலை எல்லாம் நாங்கள் எல்லா இடத்துக்கு வருமோ அது இப்போ வரும். திடீர்னு திரையுலகத்துலேருந்து ஒருத்தர் வந்து வராது. ஆனால் வராது. அது எப்படி? கரெக்டாக தேர்தல் நெருங்கிற டைமில் தான் வரும். அண்ணன் கமலஹாசன் வருவார், அண்ணன் விஜய் வருவார், போகிற போகிறப்ப தான் நயன்தாரா கூட வருவாங்க. ஓகே, கண்டிப்பாக வருவாங்க. நயன்தாரா கூட வர வைக்குது. நயன்தாரா கூட தமிழ்நாட்டில் விட்டா முதலமைச்சராக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு ஃபேன் இருப்பாங்கல்ல. கரெக்டு தானே. அவங்க ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க தப்பாக நினைக்கிறேன் நான் சொல்கிறது. இது என்னுடைய உணர்வு. நீங்கள் சொல்லுங்கள். அதுதானே. நாங்கள் அப்படி தாங்க ஏமாந்த முன்னெல்லாம் எம்ஜிஆர் படம் நடித்தார், ரசிகர்கள் அப்படியே ரசிகர் மன்றமாக ஆக்குனார், அப்படியே கட்சியிலேருந்து அப்படியே உள்ளே வந்தார், அப்படியே இருந்து ரசிகர் மன்றம் அப்படியே கட்சி மன்றமாக ஆக்குனார். அன்றைக்கி எங்களுடைய முன்னோர்கள் வந்து படிப்பவர் கம்மி. நான் ஓகேடா, நான் நடிக்கிறேன், அப்புறம் தலைவர் பண்ணுறேன் அப்படின்னு அன்றைக்கி போட்டான். அன்றைக்கி வந்தேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அண்ணன் வந்தார், தன்னிச்சையாக வந்தார், நல்ல ஒரு செயல்பாட்டு எல்லாமே. கடைசியில் எப்படி வந்தார்? எல்லாருமே மக்கள் தனியாக வரும்போது தான் நல்ல நம்பிக்கை வந்து இருந்தாங்க. கடைசியில் மறுபடியும் யாரோட போய் அண்ணன் சேர்ந்தார்? விஜயகாந்த் அதிமுக ஏன் சேர்ந்தார்? இப்போ எவ்வளோ ஒரு பெரும் நம்பிக்கை நாங்கள் வச்சுருந்தோம். மறுபடியும் போய் அங்கே சேர்ந்தோன்னு இப்போ எங்களோட நம்பிக்கை உடஞ்சிச்சுல்ல. புரியுதுதான் உங்களுக்கு? அதுதான் இப்போ எங்களுடைய நம்பிக்கை. அதுதான். அப்போது உங்களோட பார்வையில் இந்த சமரசம் இல்லாத அரசியல் தான் உங்களை? ஆமாம், சமரசம்லாம் அதுக்கு தான். அது சீமானண்ணனை விட்டுருங்க. சீமானண்ணனை தவிர்த்து வேறு யாரோ வந்தாலும் அதுதான். சீமானண்ணனை மட்டும் நாங்கள் சொல்லலை. நான் கட்சியில் இருக்கிறோம், கட்சியில் இல்லை. நான் பொதுவாக ஒரு மனிதன் இதை சொல்கிறேன். நான் சீமானண்ணன் சீமானண்ணன் இன்னொருத்தர் யாருன்னா இயற்கை வளங்களை சார்ந்து விஜய் எத்துன்னு சொல்லு. அங்கே மலையை உடைக்கிறான். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்கள், போயிட்டு இருக்குதுன்னா ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எத்தனை ஏரி குளங்கள் தூர்வாரப்படாமல் இருக்குது, எவ்வளோ ஏரி குளங்கள் ஆக்கிரமிப்பட்டிருக்கு, அதான் தமிழ்நாடு வெற்றி கழகம் ஒரு போராட்டம் தொடங்க. எடுத்தோடனே தேர்தலில் நிற்க ஆரம்பிக்கிறீங்க. தேர்தல் நில்லுங்க, யாரும் ஆனது இல்லை, போராட்ட காலத்தை தொடங்க. அப்போ தாவேக்காகவும் இந்த மாதிரி சமூக ரீதியான விஷயங்கள் செய்யலாமா? அப்புறம் எப்படி அது? புரியுதுங்களா? நாங்கள் தான் ஒரு நயன்தாரா ரசிக்கிறேன், நாங்கள் தான் ஒரு திரிசா ரசிக்கிறேன், நாங்கள் தான் ஒரு அஜித் ரசிக்கிறேன், நாங்கள் தான் ரசிக்கிறேன். நாளைக்கு அவங்க வந்தால் நான் திடீர்னு நான் நிற்க வச்சிட முடியுமா? கட்டுனா இல்லையா? அப்போது என்னன்றது செய்யுங்க. யார் நல்லா பேசுகிறான், யார் இயற்கை வளங்களை யார் நல்லா பேசுகிறான், யார் இந்த உலகத்துக்கு நம்ம என்னென்ன வைப்பான், இதெல்லாம் யார் பேசுகிறான் அவங்க பார்த்து ஓட்டு போடுங்க. புரியுதுங்களா? எதுவுமே இல்லாமல் திடீர்னு வந்து நானும் வந்து எல்லாமே செய்வேன்னா எல்லோரும் அதுக்கு தான் வரோம், எல்லோரும் அதுக்கு தான் செய்ய வரோம். கால சூழ்நிலை எல்லாமே அதுமாரி மாறும். அதுமாரி எங்களை மாரி இருக்க முடியுமா? இதுதான் இப்போ விஜய் எனக்கு நான் கேள்வி கேட்குறேன். விஜய் அண்ணா அது எங்களை மாரி தமிழ் தேசியமே இருக்க முடியுமா? நாங்கள் எதிர்ப்போம். திராவிட கட்சிகள், பிஜேபிகள் நாங்கள் எதிர்ப்போம். கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம். நான் கட்சி தீவை நாங்கள் கொடுத்து தான் நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் கட்சி தீவு யார் கொடுத்தீங்க? நான் கேள்வி கேட்குறோம். நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க. கேட்டார் இல்லையா மாநாடு? என்ன கேட்டார்? இன்றைக்கி தானே மாநாடு போட்டு நீங்கள் கேட்டீங்க. மக்கள் மன்றமாக இது இறங்கி வேலை செய்யும் போது அப்போல்லாம் அதெல்லாம் நீங்கள் பேசலை. என்னோடய கேள்வி இது தானே. கண்டிப்பாக அவங்க கேள்விகள் தாவேக்காவுடைய தொண்டர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. கமெண்டில் பதில். நாங்கள் பிஜேபி நாங்கள் எதிர்ப்போம். அப்போ காங்கிரஸ் கை கோத்துப்பீங்களா? அப்போ காங்கிரஸ் கை கோத்துப்பீங்க. நாங்கள் பிஜேபி நாங்கள் எதிர்ப்போம், காங்கிரஸ் நீங்கள் கை கோத்துப்பீங்க. அது இயல்பாக கேள்வியாக தானே வரும். அடுத்து நாங்கள் பார்க்க தானே போகிறோம், களத்துலேருந்து பார்க்க தானே போகிறோம். ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஒரு தமிழ் குடிமகனும் பார்க்க தானே போகிறோம். யாரை கூட கூட்டணிக்கு போக போகிறீங்க, எவ்வளோ நாள் தனிச்சா நிற்க போகிறீங்க என்னன்றது எல்லோரும் பார்க்க தானே போகிறோம். பார்க்காம யாரும் இருக்க போதில்ல. அப்போ தெரியலாம் மக்களுக்கு. நீ ஓட்டு போடு போடாமல் போ, அது பற்றி எனக்கு தகவல் இல்லை. எங்களுடைய பயணம் தொடங்கும், அவ்வளோதான். தமிழ் தேசம், தமிழ் எல்லாம் நாங்கள் தொடரும். இதனால் நாங்கள் எவ்வளோ பெரிய இதுதான் வந்து நாங்கள் எதிர்ப்போம். ஓகே, அதுதான். தொடர்ந்து களத்தில் பயணிங்க. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறட்டும். அண்டு நீங்களும் தொடர்ந்து மக்கள்கிட்ட அடிக்கடிக்கு வந்து பேசுங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே. நன்றி.